ஹாப்பி நியூ இயர் எல்லாருக்கும். எப்படி இருக்கீங்க? ஸோ ரொம்ப நாள் எனக்கு ஒரு ஆசை, உங்கள் எல்லாருக்கும் வந்து ஆப்கோர் சிம்பிளிஃபை யூஸ் பண்ணி இஎஃப்ஐ க்ரியேட் பண்ணி எப்படி ஹேக்கின்டாஷ் இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கொடுக்கலான்னு. ஸோ இதுக்காக ஆப்கோர் சிம்பிளிஃபை ஓகேட் வந்து கான்ஃபிக் ஃபைலை இது பண்ணுறதுக்காகவும் ஓப்பன் கோர் எதுக்கு இறக்கணும்னு எனக்கே தெரியல, இறக்கிட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு ஆப்கோர் சிம்பிளிஃபை மெயின் ஓப்பன் பண்ணிக்கலாம். இதில் இந்த பேட்ச் ஃபைல் இருக்கும், இதை ஓப்பன் பண்ணுங்கள். பர்மிஷன் கொடுங்க, ரன் கொடுங்க. ஸோ இப்போ வந்து பைத்தான் இல்லை, பைத்தான் வேணும் அப்படின்னு கேட்குது. ஸோ பைத்தானை இன்ஸ்டால் பண்ணுவோம். எஸ், ஓகே. இப்போ நமக்கு பைத்தான் இன்ஸ்டால் ரெடியாக இருக்குது. இப்போ வந்து செலக்ட் ஹார்ட்வேர் ரிப்போர்ட் ஒன்று. இப்போது எக்ஸ்போர்ட் பண்ணணும். எக்ஸ்போர்ட் ஆகிடுச்சு. அதாவது என்னென்னா அந்த இதை டவுன்லோட் பண்ணுது, ஹார்ட்வேர் ஸ்னிஃபர்ன்ற அந்த சாஃப்ட்வேரை டவுன்லோட் பண்ணி ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கு. அப்புறம் இதில் இன்னும் 2-3 ஃபைல்ஸ் தேவை. அதாவது நம்ம பண்ண போகிறது எப்படின்னா, பென்ட்ரைவ் இல்லாமல் இன்ஸ்டால் பண்ண போகிறோம். எப்படின்னா ஆன் தி கோ மாதிரி. இப்போ சப்போஸ் உங்கள்கிட்ட ஒரு எஸ்எஸ்டி இருக்குது, நம்ம அந்த பார்ட்டிஷன் பண்ணி அதில் போட்டுக்கலாம். இல்லை என்கிட்ட இன்னொரு எஸ்எஸ்டி இருக்குது, அதில் போடுறதுனாலும் எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். பென்ட்ரைவ் இல்லாமல் வென்ச்சூரா இல்லைனா மான்ட்ரி, அந்த இதில் அந்த வெப்சைட்டில் இப்போதைக்கு மான்ட்ரி தான் ஃப்ரீயாக கிடைக்கிது. வென்ச்சூரா வந்து அவர் இப்போ மெம்பர்ஷிப் வாங்க சொல்கிறாரு. அதனால் நான் மெம்பர்ஷிப் வாங்குறதுக்கு முன்னாடி டவுன்லோட் பண்ணி வச்சது அப்படியே இருக்குது. ஆனால் பழைய வெர்ஷன் தான். ஸோ அது எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்ப்போம். என்கிட்ட ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் அந்த ஓபிஎஸ் சாஃப்ட்வேர்லாம் வச்சுருக்கிறேன். அது எப்படி யூஸ் பண்ணி எனக்கு தெரியல, அது என் தம்பிக்கு தெரியும். ஓகே, இப்போது எல்லாத்தையும் லோட் பண்ணிடுச்சு. ஸோ தாகோவையும் சப்போர்ட் ஆகும், ஜிபியூ வென்ச்சூராக்கும் சப்போர்ட் ஆகும், செக்கோயாக்கும் சப்போர்ட் ஆகும், சவுண்டு ரியல்டெக் ஆடியோ மேக்ஓஎஸ் தாகோக்கு சப்போர்ட் ஆகும். ஓகே, நெட்ஒர்க் ஸ்டோரேஜ் ப்ளூடூத் எல்லாமே தாகோக்கும் சப்போர்ட் ஆகும்னு சொல்லியிருக்கு. நல்ல விஷயம். என்டர். நீங்கள் என்ன OS இன்ஸ்டால் பண்ண போகிறீங்கன்னு கேட்குது. வென்ச்சூரா தான் போடலான்னு இருக்கேன். ஏன்னா அதுதான் என்கிட்ட இருக்குது, அது மட்டும் அதுதான் லேட்டஸ்ட்டு. ஸோ வென்ச்சூரா. ஸோ இப்போ இதில் நமக்கு எதுவும் தெரியல அப்படின்னா நீங்கள் அப்படியே விட்டுடலாம். ஏன்னா நம்ம வைஃபை வந்து என்னன்னு கேட்குது. ஏர்போர்ட்டு ஐடிஎல்லா இல்லை ஐடிஎல் மட்டுமானு. more stable overall versus the report app instead of native Wi-Fi. Provides of universal clipboard location service, instant hotspot support enterprise level security. ஸோ நான் இந்த 2 கொடுத்து பார்க்கலான்னு இருக்கேன். அண்ட் மேக்ஓஎஸ் வெர்ஷன் பண்ணியாச்சா. அடுத்தது 3 ACPI பேட்சை கஸ்டமைஸ் பண்ணுறது. இது ஆல்மோஸ்ட் அப்படியே தான் இருக்குது. ஸோ இது ஒன்றும் பண்ண தேவையில்ல. ஸோ ப்ளஸ் பி பேக். அடுத்தது டெக்ஸ்ட்டு கஸ்டமைஸ் பண்ணுவோம். 4 ஆல்ரெடி செலக்ட் பண்ணியிருக்கிறதெல்லாம் க்ரீன் கலரில் இருக்கும். ஸோ நமக்கு அதுதான் தேவை, அதையும் நம்ம ஒன்றும் பண்ண வேண்டாம். பி பேக் எடுத்தாச்சு. எஸ்எம்பியாஸ் அதெல்லாம் என்னென்னு நமக்கு தெரியாது. ஸோ அதுக்கும் நம்ம போய் விட்டுடலாம். ஸோ 6 பில்ட் EFI. ஸோ இங்கே சொல்ல வருது, படித்து பார்க்குறவங்க உங்களுக்கு புரியுது. அதாவது கண்டினியூஸ் ஓப்பன் லெகசி பேச்சர் கொடுத்து இது பண்ணணுமா அப்படின்னு கேட்குது. அதாவது என்னென்னா எனேபிள் டு ஜிபிஓ எனேபிள் பண்ணுறதுக்கும் ஒய்ஃபை எனேபிள் பண்ணுறதுக்கும் ஓப்பன் கோர் தான் ஒரே வழி அப்படின்னு சொல்லுது. ஓப்பன் கோர் பேச்சர் வந்து மேக்ஓஎஸோட செக்யூரிட்டி ஃபீச்சர்ஸை டிசேபிள் பண்ணிடும். எஸ்ஐபி AMFIலாம் டிசேபிள் பண்ணிடும். இது வந்து இன்ஸ்டால் பண்ணும்போது அப்டேட்லாம் கிடைக்காது அப்படின்னு சொல்லுது. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆப்கோர் லெகசி பேச்சர் வந்து அஃபிஷியலாக சப்போர்ட் ஆகாது ஹேக்கின்டாஷ்க்கு அப்படின்னு சொல்லியிருக்கானுங்க. ஓகே, டு யூ வாண்ட் கண்டினியூ வித் எஸ். ஜிபி எல்லாம் நான் நாக்க வைக்கவா? ஓகே. ஏன் நீ இப்போ என்ன கொடுத்தாலும் வர மாட்டியா? ஏன் இப்படி?
சரிங்க, எஸ் கொடுத்துட்டேன். ஓ, ஃபுல்லாக டைப் பண்ண போவீங்களோ? ஓ, அதாவது நீங்கள் ஃபுல்லாக படிச்சிருக்கீங்களா இல்லையான்றதுக்காக இது நம்மள சொல்ல வைக்கிது. ஓகே, நமக்கு தேவையான EFI ரெடி ஆகிட்டுருக்கு. இந்த பக்கம் கிளார் அடிக்குதா? கடுப்பாகுது. இந்த பக்கம் இருட்டாக இருக்குது, இந்த பக்கம் கிளார் அடிக்குது. ஸோ நமக்கான இது வந்துருக்கு. வைஃபை நீங்கள் ஆல்ரெடி இருக்க வைஃபை யூஸ் பண்ணிக்கிறீங்கன்னு கேட்குது. ஸோ இன்னொரு செஷன் என்ன இப்போல்லாம் ரொம்ப கன்ஃபார்ம் பண்ணுறீங்க தலைவர்? நாங்கள் தான் தெரியும்ல. ஸோ வந்து ஆல்ரெடி நம்ம கன்ஃபார்ம் ஃபைல்ஸ் எல்லாமே இருக்குதுன்னு சொல்லுது. ஓகே, சென்டர் டு கண்டினியூ. என் ஃபோன் ஓகே வந்துடும். இது ஏதோ லேஅவுட் அப்படின்னு கேட்குது. டெஸ்டிங் என்னத்துக்கு சொல்லு. ஸோ டிஃபால்ட் 99. சரி, ஏன் வந்து EFI பில்டு கம்ப்ளீட். ஸோ டைப் ஆஃப் கிரீஃப் AGREE. நான் என்ன ரோபோ நினச்சிக்கிட்டியா? ஒருவேளை அப்படித்தான் இருக்கும். ஸோ இதில் இங்கே ஃபைல் இருக்குது. இந்த ஃபைலை இப்போ காப்பி பண்ணிடுவோம். ஆக்சுவலி சம்திங் ஹேப்பன்ட். ஐயோ, ஏதோ ஒன்று தேவையில்லாத காப்பி ஆகுது. இதை காப்பி பண்ணணும். காப்பி பண்ணி நான் இந்த இடத்துல போட்டுக்கிறேன். பேஸ்ட். ஏதோ ஒரு குழப்பம் வந்துருச்சு. எதுக்கு தேவையில்லாதெல்லாம் காப்பி ஆகுது? 11 GB எது காப்பி ஆகுது? வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், ஏதோ காப்பி ஆகுது. இப்போ ஸோ இவரோட வெப்சைட்டுக்கு போய்க்கலாம். இவரோட வெப்சைட்டில் தான் அந்த ப்ரோக்ராம்ஸ் தான் கொடுக்குறாரு. ஸ்க்ரோல் அது சரி. இந்த ஹார்ட் டிரைவ் இமேஜ் இது ரொம்ப முக்கியம். அடுத்து இந்த டிஸ்க் ஜீனியஸ். நம்ம ஹார்ட் டிஸ்க் ஃபார்ம் டெஸ்ட் ரெடி பண்ணுறதுக்கு அப்படியே கீழே வந்தீங்கன்னா ஸோ இந்த ரெஸ்டோர் இமேஜஸ் நான் சொன்னேன் இல்லையா, இதில் அவங்க வந்து இப்போதைக்கு மானிட்டரை வந்து ஃப்ரீயாக கொடுக்குறாரு. அதில் வந்து பாஸ்வேர்டு வரும். அந்த வீடியோ கிளிக் ஹியர் கொடுத்தீங்கன்னா வீடியோ வரும். அந்த வீடியோவில் இங்கே ஒரு இடத்துல பாஸ்வேர்டு இருக்கும். நான் அஞ்சு ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணிட்டேன். இப்போ தான் மற்ற பழைய OSம் சரி புது OSம் சரி எல்லாமே மெம்பர்ஷிப் கேட்குறாரு. நம்ம மெம்பர்ஷிப் போகிற அளவுக்கு நமக்கு வசதி இல்லை. ஸோ வாங்க இப்போ டிஸ்க் ஜீனியஸ் ஓப்பன் பண்ணி வேலையை ஆரம்பிப்போம். ஸோ டிஸ்க் ஜீனியஸ் ஓப்பன் பண்ணியாச்சு. இதில் நான் ஒரு இடத்துல ஒரு அன்அலோகேட்டட் ஸ்பேஸாக வச்சுருந்தேன். ஆமாம், அது எங்கே போச்சு? இது இருக்குது, இந்த அன்அலோகேட்டட் ஸ்பேஸ். இந்த அன்அலோகேட்டட் ஸ்பேஸில் ரைட் கிளிக் பண்ணுறோம். க்ரியேட் நியூ பார்ட்டிஷன். இங்கே NTFS இருக்கா? இங்கே வந்து EFI பார்ட்டிஷன். இங்கே ஜிபியில் இருக்குது. ஜிபி வேண்டாம், MB கொடுத்துப்போம். MBயில் வந்து நமக்கு ஒரு 300 MB போதும் EFI பார்ட்டிஷனுக்கு. சரிங்களா? ஓகே. ஸோ ESP/EFI பார்ட்டிஷன் இதில் இப்போ நம்ம டவுன்லோட்ஸில் போட்டு வச்ச இந்த EFI ஃபைலை காப்பி பண்ணி இது ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணணும். ஒரு நிமிஷம் இருங்க, வர மவுஸ் வச்சுருந்துருக்கலாம். எக்ஸ்ட்ரா மவுஸு இழுத்து இதில் விட்டுருவோம். காப்பி ஆகுதா? ஆமாம், ஆகாதா? இது ரொம்ப ஓவராக இருக்குது. என்ன பிரச்சனை உனக்கு? காப்பி ஆகு. ஒரு நிமிஷம் இருங்க, இதை காப்பி பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஓ, ஐம் சாரி. அதாவது என்னென்னா, இதை பார்ட்டிஷன் இப்போ தான் ரெடி பண்ணோம். ஸோ இதை வந்து நம்ம சேவ் பண்ணணும் போல இருக்குது. சேவ் பண்ணிவிட்டு ஸோ ESP இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ ரெடியான பிறகு இப்போ மட்டும் காட்டுறேன். இப்போ காப்பி பண்ண சொல்லுது. அதுதான் சொன்னேன், சம்டைம்ஸ் நம்ம கொஞ்சம் என்ன பண்ணுறோன்னே தெரியாது ஒரு எக்ஸைட்மெண்ட்டில்.
இப்போ எனக்கு கொஞ்சம் பயமாகவும் இருக்குது. என்னென்னா இதில் வந்து சிப் வந்து டிசேபிள்டாக இருக்கா எனேபிள்டாக இருக்கான்னு தெரில. ஸோ ஓகே, நம்ம இதை ரெடி பண்ணியாச்சு. க்ளோஸ் பண்ணிடுவோம். இல்லை அதில் வேலை இருக்குது, நான் அப்புறம் சொல்கிறேன். அடுத்த ஹார்ட் ட்ரைவ் இமேஜ். ஸோ இந்த சாஃப்ட்வேரை இப்போ ரன் பண்ணணும். இருங்க, இன்ஸ்டால் பண்ணுவோம். ஓகே, ரெஸ்டோர் இமேஜ். ஸோ நம்ம ஃபைல் எங்கே இருக்குன்னா இங்கே வச்சுருக்கோமோ அங்கே போகணும். இங்கே இருக்குது. ஸோ நான் இதிலே வந்து பாஸ்வேர்டும் வச்சுருக்கேன். அந்த பாஸ்வேர்டு வந்து தான் கோ சப்ஸ்கிரைப் லேட்டு மீன் 09 நவ். ஸோ இதை கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா அது பாஸ்வேர்டு தான் ஃபஸ்ட்டு கேட்கும். பாஸ்வேர்டை போடணும். கேப்ஸில் ஆன் வச்சுருக்கேன். ஸோ கொடுத்தாச்சு. இப்போ அதை அப்படி இழுத்து இந்த அன்அலோகேட்டடாக வச்சுருக்க இதில் ஏற்றிடணும். ஏற்றிட்டு நெக்ஸ்ட். ஸோ ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸ்டார்ட் ஆகிடுச்சு. 2 minutes. இவ்வளோ ஸ்பீடாக macOS இன்ஸ்டால் பண்ண முடியுமா? யாரும் நம்ப மாட்டாங்க. சிஸ்டமோட ஸ்பீடு அப்புறம் எஸ்எஸ்டி, அதுக்காக எஸ்எஸ்டி நல்ல எஸ்எஸ்டியாக வாங்கணும். நான் 128 GB எஸ்எஸ்டி வாங்கியிருந்தேன், அது நல்லா இருந்துச்சு. 240 GB எஸ்எஸ்டி நல்லா இருந்துச்சு. இந்த 500 GB எஸ்எஸ்டி மட்டமாக இருக்குது. லேக் அப்படியே எனக்கு ஹார்ட் டிஸ்கில் இருக்க அதே லேக்லாம் ஃபீல் பண்ண முடியுது. இருந்தாலும் ஆசை யாரை விட்டுச்சு macOS இன்ஸ்டால் பண்ணி பார்க்கணுன்னு திரும்ப இன்றைக்கி ஸ்டார்டிங்கில் நம்ம EFI க்ரியேட் பண்ணதுலேருந்தே பார்த்துட்ருக்குறோம். அப்புறம் பேசிக்காக ஒரே பிரச்சனை தெரியுமா, macOSக்கும் இதுக்குமான அந்த டைம் சிங்க்ரனைசேஷன். அதுக்கு வந்து நம்ம பார்த்தோம் இல்லையா அந்த வெப்சைட். இந்த வெப்சைட்லேயே வந்து உங்களுக்கு வந்து அந்த ரெஜிஸ்டர் ஃபைல் கொடுத்துருப்பாங்க. அந்த ரெஜிஸ்ட்ரி ஃபைலை விண்டோஸில் வச்சு ரன் பண்ணி விடணும். ரன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த டைம் வந்து சிங்க்ரனைஸ் ஆகிடும் கரெக்டாக. வாங்க நம்ம அதை பார்ப்போம். ஓகே, கமான். ஆல் டன். இப்போ நாம் பிங்கிலிக்கு போய் வெளில போவோம். இப்போ நம்மளுடைய அந்த பயவுள்ள டிஸ்கிரிப்ஷனை ஓப்பன் பண்ணிக்குவோம். ஒரு பூட் என்ட்ரி ரெடி பண்ணணும், நான் அதை மறந்துட்டேன். இதுக்காக பூட் என்ட்ரி உங்களுக்கே தெரியும், நம்ம பயாஸில் போயும் பண்ணலாம். ஸோ பயாஸில் அந்த பூட் என்ட்ரி காட்டுறதுக்கு நம்ம இங்கே அந்த என்ட்ரியை ரெஜிஸ்டர் பண்ணணும். எனக்கு வந்து ஃப்ரீயாக பேசி அந்தளவுக்கு இதுவே இல்லை. டூல்ஸ் எங்கே இருக்குது, ரொம்ப நாள் ஆனதுனால எனக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குது. கிரியேட் பூட் என்ட்ரி.
செட் UEFI பயாஸ் என்ட்ரி போட் என்ட்ரி அது டூல்ஸில் தான் இருக்குது என் கண்ணுக்கு தான் தெரியல. ஸோ இங்கே வந்து நிறைய இருக்குது. ஏன்னா சும்மா இல்லாமல் அப்பப்போ போட்டு இருக்குது அடிச்சு அடித்து இதில் கொண்டு வந்து வச்சுருக்குது. ஸோ நம்ம இதில் ஒரு என்ட்ரி ஆட் பண்ணிக்கலாம். ரோலெக்ஸ் அவன் பேர் ஓப்பன் கோர் லெகசி பேச்சர் ஆப்கோர் EFI. ஓகே, ஸோ பூட் என்ட்ரி இந்த நியூ பூட் என்ட்ரின்றதை மட்டும் எனக்கு பேர் வைக்க தேவையில்ல. ஓப்பன் கோர் வைக்க தேவையில்ல, இருந்தாலும் வைக்கலாம். சேவ் பூட் என்ட்ரி செட்டப் கம்ப்ளீட். ஸோ ரீஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம். எஸ் ப்ளீஸ், என் வேலை செய்ய தெரிஞ்சுக்கணும்ல. சோகம் என்னென்னா, நான் வேறு என்னுடைய பேக்கப் பென் ட்ரைவை வீட்டிலேயே வைத்து விட்டு வந்து விட்டேன். ஐயோ, நீ பூரா பொழுது போகாதே. அப்புறம் நீ அப்டேட் ஆகியதால சீரியஸ்லி இப்போ வந்து ரீபூட் ஆக போகுது. விண்டோஸ் பூட் ஆகுது. ஸோ வந்து தம்பி உனக்கு ஒரு அதிர்ச்சி, பூட் என்ட்ரியில் ஏதோ பிரச்சனை. பயாஸ் வழியாக போய் தான் பார்க்கணும். கம் ஆன். என்னடா இதுன்னு பார்த்தேன். இந்த அப்டேட்னால வந்த வேலை தான் அது. சரி ஆகு. என்னடா இது இவ்வளோ ஃபஸ்ட்டு ஆகுனா சரி இல்லையே. இதுக்குள்ள முக்கியமான ஃபைல்ஸு எதுவும் இல்லை. பட் இருந்தாலும் இல்லை, புரியல. 31% வந்து 90 வழி வந்துட்டு இப்போ நின்றுட்டுருக்குறேன். எனக்கு புரியல, இவனுங்க TPM இருந்ததுன்னா ஹார்ட் டிஸ்காக இருந்தால் கூட எப்படி அப்டேட்டை புஷ் பண்ணுறானுங்க. அதை டிடெக்ட் பண்ணியிருக்கணும். அது ஹார்ட் டிஸ்க்குன்னு சொல்லி அப்டேட்டை புஷ் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணியிருக்கணும். ஆனால் இவனுக்கு புஷ் பண்ணி விட்டுட்டு எனக்கு என்னென்னு போயிடுறாங்க. 10 மணிக்கு மேலே ஹார்ட் டிஸ்க்கு அப்படியே அலறுது. எது யூஸ் ஆகிட்டு இருக்குன்னே தெரியல. ஒரு ஆப் தான் ரன்னிங்கில் இருக்குது. அப்படி இருந்து ஏன் ஹார்ட் டிஸ்க்கு ஃபுல்லாக காட்டுதுன்றது ஐடியாவே இல்லை. கமான். இப்போ வரைக்கும் 19 நிமிஷம் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு நான் கட் பண்ணி எடுத்திருந்தால் கூட ஒரு அரை மணி நேரத்துக்கு வந்திருக்கும், அவ்வளோதான். இது ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது. ஓப்பன் ஆகுறியா? சரி ஓப்பன் ஆகுது. இதில் வேறு எந்த கீ அழுத்தி இதுக்கு பயாஸுக்கு போகிறது? நான் போயிட்டு ஏஐயில் கேட்குறேன், என்னுடைய லேப்டாப் டெல்லுக்கு என்ன போடுவேன் அப்படின்னு. டெல் பயாஸ் கீ யூனிவர்சலாக டெலிட்டாக இருந்தாலும் அது பிசிக்கு தான். பயோஸ் கீ ஓகே. F2 தான் அழுத்தணும்னு சொல்லுது. ஸோ ஃபாஸ்ட் ஃபுட் எனேபிள் ஆயிருக்கா? இல்லையே, நம்ம அதெல்லாம் பண்ணுறாலே கிடையாது. ப்ராப்பராக ஷட் டவுன் பண்ணிவிட்டு திரும்ப ரீபூட் பண்ணுவோம். அதனால தான் சொல்கிறேன், உங்கள்கிட்ட எக்ஸ்ட்ரா ஒரு கம்ப்யூட்டர்னால் அதில் செஞ்சு பாருங்கள், சரிங்களா? ஏன்னா மெயின் கம்ப்யூட்டர் போயிடுச்சுன்னு ஃபீல் பண்ணக்கூடாது. நம்ம என்ன தான் பார்த்து பண்ணாலும் நமக்குன்னு ஒன்று வரும்ல, 7:30 தூக்கிக்கிட்டு. கமான். ஆஃப் ஆகுதே இல்லையா? ஆஃப் ஆகிடுச்சு. ஸோ ஆன் பண்ணுவோம். F2 ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம். இதில் இன்னொரு பிரச்சனைனா இதோட தலை போயிடுச்சு. அதனால் லைட்டாக அசைச்சா கூட அடிக்கடி பிரச்சனை பண்ணுது.
ஸோ பூட் சீக்வன்ஸ் இங்கே ஆப் கோர் இங்கே இருக்குது. ஐ மீன் ஐயோ இங்கே இருக்குது. டேய் மேலேப்படா, மெல்ல தூக்கிட்டாங்க. ஸோ கண்டிப்பாக செக்யூர் போர்டை டிசேபிள் பண்ணியிருக்கணும். செக்யூர் போர்ட் டிசேபிளாக இருந்தால் தான் இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்ய முடியும். அது ஏன்னு தெரில, வரமாட்டேங்குது. சரி, அப்ளை பண்ணிடுவோம். சரி, எக்ஸிட். இப்போ ஓப்பன் கோர் வந்ததுன்னா தான் நல்லாயிருக்கும். இல்லைன்னா தம்பி உனக்கு ஒரு அதிர்ச்சி. அப்படி தான். வாவ் வா. ஸோ என்ஷூர் எஸ்எஸ்டியை செலக்ட் பண்ணுவோம். ஸ்வைன்னு போவோம். ஸோ ஃபஸ்ட்டு போட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. நான் அதனால தான் சொல்லுவேன், டைம் வேஸ்ட் பண்ணுறதுன்னு யூடியூப்பில் ஆயிடுச்சுன்னா அதுக்கு யூஸ்ஃபுல்லாக எதனா பண்ணிட்டு போகணும். இந்த மாதிரி கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர்னு எல்லாத்தையும் பிரித்து போடுற அளவுக்கு நம்ம ப்ரிப்பேர்டாக இருக்கணும். ஓகே, இப்போ நம்ம சிம்பிளாக நெக்ஸ்ட் செக் கொடுத்துட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். அரே பாய் चाइनीज़ में जा रहे? नहीं भैया, English. Use English as the main language. Oh my God. To use English as the main language. வா அப்டேட்டட் ஓப்பன் கோர் இன்றைக்கி ஆடியோவோட வருது. நான் லாஸ்ட் டைம் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், ஞாபகம் இருக்கா? ஹெட்ஃபோனில் தான் ஆடியோ வந்துச்சு. நான் ஹெட்ஃபோனில் சவுண்டு காது வச்ச உடனே காதுக்கு ஃபுல் சவுண்டில் எதுவும் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னேன், பயந்துட்டேன்னு. ஓகே, நல்ல விஷயம். சூப்பர். அதுதான் சொன்னேன், இந்த மாதிரி நம்ம நாலேஜை வளர்த்துக்கிறதுக்காக நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ணுறது தப்பு இல்லை. சும்மா உட்காந்து ஸ்க்ரோல் பண்ணுற ரீல்ஸ்னால ஒன்றும் புண்ணியம் இல்லை. எதையாவது புதுசாக நீங்கள் ஒரு ஆஃபீஸ் ஒர்க் பண்ணுறீங்களா, நீங்கள் யூஸ் பண்ணுற சாஃப்ட்வேரு அது நம்ம இன்னொருத்தவங்க ஹெல்ப் இல்லாமல் பண்ணலாம். இப்போ நல்லா டேலியை நானும் ஆரம்பத்துலேருந்து நோண்டிட்டு தான் இருக்கிறேன். எனக்கு அதில் பெருசாக எதுவுமே நான் அதான் சொன்னேன். நான் சொல்லிட்டேன், எனக்கு ரெண்டு விஷயம் தான் தெரியும். பர்ச்சேஸ் எப்படி போடணும்னு சொன்னீங்க, சேல்ஸ் எப்படி போடணும்னு சொன்னீங்க, அப்படி தான். அதை தாண்டி நான் ஒன்று நோண்ட மாட்டேன். எப்படி பேக்கப் எடுக்கணும், எப்படி ரெஸ்டோர் பண்ணணும், எனக்கு எதுவுமே தெரியாது. நான் அதை கற்றுக்காமல் இருக்கிறதுக்கு காரணம் நம்ம எதுவும் நோண்டி வச்சுருவோமோன்றதை தாண்டி தேவையில்லைன்ற மாதிரி நமக்கே தோணுது இல்லை. அதனால் ஸோ நாட் நோ. கண்டினியூ. எனக்கு இன்னும் கொஞ்சம் விஜேலாம் அப்கிரேட் ஆன மாதிரியே இருக்குது. அது என்னென்னு தெரியல, உள்ளே போய் பார்த்துருவோம். நாட்னா இல்லை, திணறுது. ஸோ செட்டப் லேட்டர் என்னோடய இமெயில் இது ஐக்ளோட் ஐடி ஆல்ரெடி இதுவாகிடுச்சு. ஏன்னா என்னோடய ஐஃபோன் 4 போனப்போ போனது தான். ஸ்கிப். ஓகே, அப்போனா இன்ன வரையும் இது வேலை செய்யலை. அந்த கிராஃபிக்ஸ்க்கு ஆக்சலரேஷன் வேலை செய்யலை. 2 கோரில் இது ஆப்பிள் ரன் ஆகிற அளவுக்கு வச்சுருக்கானுங்கன்னா நல்ல விஷயந்தான். தலைவரே டோன்ட் கொடுத்துட்டேன் தலைவரே. செட்டப் லேட்டர். ஓகே, நீ என்ன போட்டிருந்தாலும் அக்ரி தான். நீங்கள் எத்தனை வாட்டி கேட்டாலும் அக்ரி தான். நம்ம கேட்கலாம், எதுக்காக மெனக்கட்டி இதெல்லாம் பண்ணுறீங்க? பண்ணுவோம் என்ன இப்போ? ஏன் நாளைக்கு நம்ம மேக்கில் வாங்க மாட்டோமா? என்ன சொல்கிறீங்க? வாங்குவோம்ல. ஸோ மேக் ஓஎஸ் பொறுத்த மட்டும் நம்ம கொஞ்சம் ஈஸியாக டைப் பண்ணுற பாஸ்வேர்டாக போட்டுக்கிறது பெட்டர். ஏன்னா அடிக்கடி சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணுறது எல்லாத்துக்கும் பாஸ்வேர்டு இப்படி தான் கேட்டுன்னே இருக்கும். ஓ ஷிட், சாரி. அடி இருப்புமா ஒரு இடமா? ஐயோ,
கம்ப்ளீஷன். கிரியேட்டிங். இதில் கீபோர்ட் செட்டப் ஒரு காமெடி இருக்குது. அது என்னென்னா ஷிஃப்ட்டு பக்கத்தில் இருக்க ஏதாவது ஒரு கீ அழுத்தணும். அப்போ தான் தெரிஞ்சு ஷிஃப்ட்டு பக்கத்தில் இருக்க கீ அது எந்த பக்கத்தை காட்டுதோ அந்த பக்கத்தில் இருக்க கீ அழுத்தணும். இசட்டும் இந்த ஸ்லாஷும் அழுத்தணும் போல் இருக்குது. ஒரே ஃபன்னி. கண்டினியூ. இதில் என்ன ஜிபிஎஸ் வச்சுருக்கீங்களா? அடே நான் வேணும்னா நான் சொல்கிறேன் தலைவரே, நீங்கள் கம்முன்னு இருங்க தலைவரே. ஏற்கனவே ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. வேணா உள்ளே போய் நான் பண்ணிக்கிறேன். இப்போயே எல்லாத்தையும் இங்கேயே நீங்கள் கேட்டுட்டு தான் அனுப்புவீங்கன்னா எப்படி இது? ஹைட்ராபாட். சரி, ஓகே. నేను ஆந்திராவில் இருந்துச்சு பேசிக்கிட்டு இருக்கேன். இதெல்லாம் நீங்கள் பண்ணக்கூடாது தலைவர். இது ஒன்றும் மேக் இல்லை. ஏன் இது ரொம்ப லேக் அடிக்குது? செட்டப் லேட்டர். இதெல்லாம் எனக்கு தேவையில்லாதது. என்னத்துக்கு சிரிக்கிட்ட கேட்கணுமா என்ன? இதெல்லாம் எனக்கு ஆளே இல்லைப்பா. அதை விட அட்வான்ஸ்டான ஏஐலாம் வந்துருச்சு. அது அசிஸ்டண்ட், இது ஏஐ. ஸோ ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இருக்குது. ஆட்டோமேட்டிக் கண்டைன் பண்ணியிருக்கேன். கண்டுன்னு 30 நிமிஷத்துக்குள்ளே முடிச்சிடணுன்றது டார்கெட்டு. அதாவது இந்த வீடியோவே. ஸோ செட்டப் அசிஸ்டண்ட், கண்டினியூ, ஷிஃப்டோடைய வலது பக்கம் இசட் இருக்குது, இடது பக்கம் ஸ்லாஷ் இருக்குது. டன். ஸோ மக்களே வந்தாச்சு. இப்போ என்ன பண்ணணும்? எல்லாம் லேக் அடிக்குது. போஸ்ட் இன்ஸ்டலேஷனுக்கு தனி வீடியோ போடலாமா இல்லை இதே வீடியோலேயே போடுவோமா? நீங்கள் சொல்லுங்கள். அப்புறம் இதில் வேறு ஆர்டிஸ்க்கு இங்கே காட்டாதே, ஏன்னா என்டிஎஃப்எஸில் இருக்குது. நான் அப்பயும் நினச்சேன், என் தம்பிட்டு சொல்லணும்னு நினச்சேன், ஒரு பார்ட்டிஷனை EX ஃபேட்டில் போட்டுக்கடா, விண்டோஸ்லேயும் பார்த்துக்கலாம்டா, அதுலேயும் பார்த்துக்கலாம்டான்னுவேன். ஸோ சம் சார்ட் ஆஃப் டெக்னிக்கல் ப்ராப்ளம். கண்டிப்பாக அந்த விண்டோஸ் பார்ட்டிஷன் அதை காட்டாது, ஏன்னா என்டிஎஃப்எஸ் ஃபார்மேட் அப்படிங்கிறதுனால. எஸ், காட்டலை. அதானே காட்டலையே. சரி, ஓகே. சப்போஸ் இங்கே ஏதாவது வேலை செய்யுதுன்னு பார்ப்போமா? ஓப்பன் கோர் லெகசி. அப்போ இன்டர்நெட் வேலை செய்யுது. கேபிள் கனெக்ட் ஆகிருக்குங்கிறதுனால இன்டர்நெட் வேலை செய்யுது. வைஃபை ஆச்சரியக்குறியோடு இருக்குது. சப்போஸ் அதுக்கு டிரைவர் சப்போர்ட் ஆகாமல் இருந்திருக்கலாம். ஏர்போர்ட்டு டிஜிஎம் சொன்னாலையா அந்த சாஃப்ட்வேரை இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ என்ன மீதியை பார்ட் 2ல் பார்க்கலாமா? எப்படி பார்ட் 1 அப்லோட் ஆனதுக்கப்புறம் தான் பார்ட் 2. கரெக்டாக 30 நிமிஷத்தில் கட் பண்ணிக்கிறேன். ஓகே, பாய்.